ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்ப சோலோ லெவலிங் சீசன் 4 எபிசோட் 8 பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல வானத்துல அவ்வளவு பெரிய டஞ்சன் கேட் இருக்கிறத பார்த்து மக்கள்லாம் என்னடா அது இவ்வளவு பெருசா இருக்குன்னு போட்டோ எடுத்துட்டு இருக்க நியூஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் வராத அளவுக்கு ஒரு பெரிய டஞ்சன் கேட் வானத்துல வந்திருக்கு. என்ன செய்ய போறாங்க அண்டர்ஸ், மக்கள் எல்லாம் வெளியேற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படி இந்த பக்கம் கான்ஃபரன்ஸ்ல பேசுற நம்ம அங்கிளை காட்டுறாங்க. ஐயா பாத்தியாடா வந்துருச்சு பாத்தியா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பாத்தியா, இது என்ன ஆக போகுதோ, இதுக்கப்புறம் நிறைய நாட்டுல இந்த மாதிரி வரப்போகுதுடா. ஐயா ஏ ஜாக்கி எங்கடா போன, ஹூமா பாபி பாபிசா மனசுல யோசிச்சுட்டு இருக்கேன். அவர் பக்கத்துல இருக்க அசிஸ்டன்டோ, சார் என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி நிறைய நாட்டுல வரப்போதா அப்படின்னு சொல்ல, ஆமாண்டா இந்த மாதிரி நிறைய கண்ட்ரில வரப்போகுது, நான் சொன்னது புள்ளியாடா பண்ணாடா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, நம்மளெல்லாம் கடவுள் தான்டா காப்பாத்தணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு பாருங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ கைசல் மேல கெத்தா பறந்து போறாங்க பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். கைசல் மேல நின்று ஸ்டைலா அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள போலான்னு பாப்பாரு. ஆனா அந்த டஞ்சன் கேட்ட அவர் உள்ள விடாது. நம்ம ஹீரோ யோசிப்பாரு, இது என்ன உள்ள விட மாட்டேங்குது, இது என்ன வேணும்னே பிளாக் பண்ற மாதிரி இருக்குது, இதே நார்மல் டஞ்சன் கேட்டா இருந்தா நான் உடச்சிட்டு உள்ள போயிருவேன், இது என்ன விட மாட்டேங்குது, இது உள்ள மோனார்க் மாதிரி வேற எவனோ இருக்கான் போல. எது எப்படியோ இந்த டஞ்சன் கேட்டு கீழே என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க, அவங்கள நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த டஞ்சன் கேட்ல இருந்து வரவன என்ன தாண்டி நான் போக விடவே மாட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டே அவரோட ஐபோன் எடுத்து போன் பண்ண பாருங்க. யாருன்னு பார்த்தா புது சேர்மன் ஜின்சாவுக்கு பண்ணிருப்பாரு. அங்க ஜின்சாவ் போனை எடுத்தோன்னா நம்பிக்கிறவோ ஹலோ மேனேஜர் ஜின்சாவ் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அவனும் சார் நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்க சார், நான் வேணா கட் பண்ணிட்டு கூப்பிடுவா அப்படின்னு சொல்லுவானா. நம்ம ஹீரோவோ இல்ல நான் வானத்துல பறந்துட்டு இருக்கேன் அதனால அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவானா. அடுத்து நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, நான் இனிமே உங்களை சேர்மன் ஜின்சாவ் தானே கூப்பிடணும் அப்படின்னு சொல்ல, சார் அது உங்க இஷ்டம் சார், உங்களுக்கு எப்படி கூப்பிடணும் தோணுதோ அப்படி கூப்பிடுங்க அப்படின்னு சவுல் சொல்லுவானா. அப்புறம் சார் ஒரு முக்கியமான விஷயம் சவுல் சொல்ல ஆரம்பா பாருங்க, இந்த உலகத்தில் இருக்க எல்லா சேட்டலைட் பர்மிஷன் வாங்கி செக் பண்ணி பார்த்ததுல இந்த பெரிய டஞ்சன் கேட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் வேற எங்கேயுமே எந்த இடத்துலயுமே வேற எந்த டஞ்சன் கேட்டுமே ஓபன் ஆகல அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அதுக்கு நம்ம ஹீரோவோ என்ன சொல்றீங்க, இந்த டஞ்சன் கேட் ஓபன் ஆகி 3 மணி நேரம் ஆச்சு, இந்த 3 மணி நேரத்துல உலகத்துல எங்கேயுமே வேற எந்த கேட்டுமே ஓபன் ஆகலையா அப்படின்னா இது வெறும் கோ இன்சிடென்ட்ஸ் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அங்க சவுலோ சார் நாங்க மக்கள் எல்லாத்தையும் பாதுகாப்பான இடத்துக்கு எவாக்குவேட் பண்ணலாம்னு இருக்கோம் சார், உங்க பிளான் என்ன சார் அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவோ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது எனக்கு தெரியாம இருந்தாலும் நான் என்ன பண்ணணும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டைலா போனை கட் பண்ணிடுவான். அப்புறம் இந்த பக்கம் ஹண்டர் அசோசியேஷன் ட்ரைனிங் பில்டிங்க கட்டுறாங்க. அங்க நம்ம பெரு இருக்கான் பாருங்க அப்படின்னு அடிக்கிறோம். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அசால்ட்டா அப்படி வளைஞ்சு நின்னுட்டு அவன் கைய புடிச்சிட்டு, நீ உண்மையாலும் உன்னோட ஃபுல் பவர் தான் யூஸ் பண்றியா அப்படி நம்ம ஹீரோ கேப்பா பாருங்க. அப்ப நம்ம பெருவோ வாத்தியாரே நான் எப்படி வாத்தியாரே உங்களை அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு பேசிட்டு இருப்பான் பாருங்க. யாருக்கெல்லாம் பெரு ரொம்ப பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. நம்ம ஹீரோ அடுத்து சொல்லுவான் பாருங்க, ஏய் சும்மா நடிக்காதடா, நீ தான் ஒரு அளவுக்கு நல்லா பவர்ஃபுல்லா இருப்ப, ட்ரைனிங் பண்றதுக்கு நல்லா இருக்கும், ஒழுங்கா வந்து சண்டை போடு அப்படின்னு சொன்னா பெருவோ வாத்தியாரே நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாத்தியாரே நீ தான் வாத்தியாரே எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லுவானா. நம்ம ஹீரோவோ டே உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யார் சொல்லி தரா, எதுவும் மனுஷனுக்கு தின்னுட்டியா அப்படி கேப்பா பாருங்க. சரி எப்படியோ சண்டைக்கு வா சண்டை போடலாம் அப்படி நம்ம ஹீரோ ஸ்டைலா நின்னுட்டு இருப்பான் பாருங்க ரெடியா. இவன் பெருவோ வாத்தியாரே வர வாத்தியாரே அப்படி கத்துவான் பாருங்க. அவனோட ரேங்க் காட்டுறாங்க, அவன் லெவலப்புக்கு மேல லெவலப் ஆகி மேக்ஸ் லெவல்ல போய் கமாண்டர் ரேங்குக்கு போயிருவான். அப்புறம் போவான் பாருங்க, வாத்தியாரே வர வாத்தியாரே அப்படின்னு சொல்லிட்டு கைய முறுக்கிட்டு குத்த போவான் பாருங்க. நம்ம ஹீரோ அப்படி லெப்ட் ஹேண்ட வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு சொல்லுவான் பாருங்க, நீ கமாண்டர் ரேங்குக்கு போனதுக்கு அப்புறம் ரொம்பவே தான் ஸ்ட்ராங் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மாசம் அப்படி டாஜ் பண்ணிட்டே இருப்பான். அப்படின்னு சொல்லிட்டு குத்திக்கிட்டே இருப்பானா. நம்ம ஹீரோ அப்படி டாஜ் பண்ணிட்டே இருப்பான் அழகா. நம்ம ஹீரோவோ அப்படின்னு வெறும் வயிற்றுல ஓங்கி ஒரு குத்திட்டே சொல்லுவான் பாருங்க, உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஒரு ஆர்மியில ஒரே ஒரு கமாண்டர் தான் இருப்பான், ஒன் சீக்ரெட்ஸும் கிரீடும் அவங்களோட ஜெனரல் ரேங்க ரீச் ஆனதுக்கு அப்புறம் நான் அவங்கள கமாண்டர் ரேங்க் அளவுக்கு கொண்டு போயிருவேன், உன்னோட கமாண்டர் பதவி பறிப்போக கூடாதுன்னா நீ உன்னோட வேலையை ஒழுங்கா பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ குத்துனதுல நம்ம வெறும் பறந்து போய் செவுத்துல விழுந்துருவான். அப்ப நம்ம ஹீரோ மனசுல யோசிப்பா பாருங்க, இது இன்னும் பத்தாது, என்னதான் பெரு என்னோட சேடவுலயே பவர்ஃபுல்லான சேடவா இருந்தாலும் அந்த மோனார்க்க சமாளிக்கிற அளவுக்கு இன்னும் பவர் ஆகல அப்படின்னு சொல்ல, பெருவோ வாத்தியாரே அப்படின்னு கத்திக்கிட்டே குத்த வருவான் பாருங்க. அப்படி குத்துவான், பார்த்தா தரையில போய் குத்திக்குவான். நம்ம ஹீரோ டக்குன்னு அவன் பின்னாடி போயிட்டு விளாவிலே ஓங்கி ஒரு குத்து, அவன் பறந்து போய் செவுத்துலயே ஒட்டிக்குவான். அப்ப வெறும் யோசிப்பா பாருங்க, வாத்தியாரே உங்க பவர் வேற லெவல் வாத்தியாரே, நீங்க வேற லெவல் வாத்தியாரே அப்படின்னு சொல்லுவானா. நம்ம ஹீரோவோ நீ முதல்ல டிவி சீரியல் பாக்குறது நிப்பாட்டு, நான் கேபிள கட் பண்றேன் அப்படின்னு சொல்ல, என்ன வாத்தியாரே அப்படின்னு அழுதுட்டு இருப்பா. யாரெல்லாம் நம்ம பெருவை ரொம்ப கியூட் நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல பிளாக் ஹார்ட்டா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம ஹீரோ சொல்லுவா பாருங்க, சரி இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம், இந்த இடத்த நம்ம கிளீன் பண்ணிட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த காட்டுவாங்க பாருங்க. இடத்த
எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி வச்சிருப்பானுங்க. கந்தர கோலமா இருக்கும் இடமே. நம்ம ஹீரோ உடனே சேர்மனுக்கு போன் பண்ணி, சேர்மன் கோபப்படாதீங்க சேர்மன், என்கிட்ட 300 எறும்பு இருக்கு, அவங்கள வச்சு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அங்க அப்படியே கட் பண்ணி இங்க தாமஸ் ஆண்ட்ரே இருக்கிற ஹோட்டல்ல காட்டுறாங்க. அங்க தாமஸோட அசிஸ்டன்ட்டோ, சார் நம்ம அமெரிக்கா போல சார் அப்படின்னு கேட்க, கண்ணா இவ்வளவு பெரிய அழகான விஷயத்தை விட்டுட்டு நான் எதுக்கு அமெரிக்காக்கு வரணும் அப்படின்னு சொல்ல, சார் இது பெருசா இருக்கு, சரி எங்க சார் அழகா இருக்கு, கண்ணா என்ன பயப்பட வைக்கிற ஒவ்வொரு விஷயமே ரொம்ப அழகானது தான். இவ்வளவு பெரிய கேட்டு காமிஸ் டிராகன் வந்ததை விட இது ரொம்பவே பெருசா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜிம்மு இருக்கான், இதை விட பெரிய அழகான விஷயம் வேற என்ன இருக்கு அப்படின்னு தாமஸ் சொல்ல, அவளோட அசிஸ்டன்ட்டோ, சார் இருந்தாலும் நம்ம அமெரிக்காக்கு போகணும் சார் அப்படின்னு சொல்லுவாளா. நம்ம தாமஸோ, என்ன மக்கன்னு பேசுற, நம்ம அமெரிக்காக்கு போய் என்ன பண்ண போறோம், அங்கதான் வேற எந்த டஞ்சன் கேட்டுமே இல்லையே அப்படின்னு சொல்ல, அவளோட அசிஸ்டன்ட்டோ, சார் அமெரிக்கன் கில்டு மெம்பர் எல்லாமே உங்களை நினைச்சு கவலைப்படுறாங்க சார், உங்களுக்கு எது ஆயிரமா அப்படின்னு சொல்ல, நம்ம தாமஸோ, என்னம்மா காமெடி பண்றியா, சஞ்சுன் இருக்கிற இடம் தாமா இந்த உலகத்திலே ரொம்ப பாதுகாப்பான இடம். அது மட்டும் இல்லாம இந்த டஞ்சன் கேட்ல இருந்து வரத நம்ம தடுக்கலனா இந்த உலகத்துல மத்த இடத்துல நடக்கிறத நம்ம தடுக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம இதுதான் மனித இனத்தின் கடைசி வரலாறோட புது ஆரம்பம். இது எப்படி இருக்கு அப்படி தாமஸ் சொல்லிட்டு இருப்பான் பாருங்க. அடுத்த சீன்ல எல்லாருமே அவசர அவசரமா அந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தா கார்லாம் டிராபிக்ல அப்படி நிக்குது. டாப் ஆங்கிள் காட்டுறாங்க, ஃபுல்லா கார் தான். எல்லாருமே அந்த ஊரை விட்டு போறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவோட வீட்டுல காட்டினா ஹீரோட அம்மாவும் தங்கச்சி பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோட தங்கச்சி, அம்மா நம்ம போக வேண்டாமா அப்படின்னு கேட்க, ஹீரோட அம்மாக்கு இந்த வீட்டை விட்டு போறதுக்கு இஷ்டமே இல்ல, ஏன்னே தெரியல. அவங்க அம்மா சொல்லுவாங்க, நம்ம எதுக்கு இங்க இருந்து போகணும், நம்ம தான் எவாக்குவேட் பண்ற ஜோன்லயே இல்லையே அப்படின்னு சொல்ல, ஜின்னாக்கு கோவம் வந்துரும். என்னமா சொல்றீங்க, நான் அடுத்த வருஷம் காலேஜ் போறேன், நான் ஒன்னும் சின்ன புள்ள இல்ல, நான் சொல்றதை கேளுங்க, இந்த இடம் ரொம்ப டேஞ்சர், நான் இங்க சாக விரும்பல, வாங்கம்மா அப்படின்னு கத்த. அவங்க அம்மாவை சிரிச்சுட்டு, பயப்படாதம்மா, நம்மள உன் அப்பா எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாரோ அதே மாதிரி ஜின்மு ப்ரொடெக்ட் பண்ணுவான், கவலைப்படாத அப்படி சிரிச்சுட்டே சொல்ல, அப்படியே பார்த்தா நம்ம ஹீரோ ஸ்டைலா பில்டிங் மேல உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. என்னடா இது இவ்வளவு பவர்ஃபுல்லான பெரிய கேட் வந்திருக்கு, இருந்தாலும் அவங்களோட பவரை என்னால சென்ஸ் பண்ணவே முடியலையே, அவனுக்கு எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கானுங்க, இருந்தாலும் இங்க என்ன நடந்தாலும் அதை நான் தான் தடுத்து நிப்பாட்டி ஆகணும், இதுல நான் ஜெயிச்சிடன்னு வச்சுக்கிட்டாலும் அதுக்கு முன்னாடி இங்க அப்பாவி மக்கள் இல்லன்றதை நான் உறுதிப்படுத்தி ஆகணும். அடுத்ததா இங்க நடக்க போற சண்டை எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்க போகுதுன்றது எனக்கு தெரியல, அதனால கடைசியா ஒரே ஒரு தடவை நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனை எடுத்து பாப்பான் பாருங்க. அதுல அவங்க அம்மா பேரு அவன் தங்கச்சி பேரு இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ்னு வரும் பாருங்க. அப்படியே நம்ம ஹீரோ அப்படி பாப்பான். அப்படியே அங்க கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி சாகவை காட்டுறாங்க. அவங்க ஸ்வாட் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. யாட்டரான்னு பார்த்தா சீயுல்ட்ட தான். இவர் யாரு தெரியுதா, இவர் தான் முதல் சீசன்ல வந்தாரு, டஞ்சன் கேட்டுக்குள்ள மாட்டி ஒரு கை போச்சு, இவர் தான். இவர் ஏ ரேங்க் கட்டுறாச்சு, இவர் எப்படா எஸ் ரேங்க் ஸ்வாட் ட்ரைனிங் கொடுக்குறான்னு கேக்குறீங்களா, இவர் ஏ ரேங்கா இருந்தாலுமே இவரோட ஸ்வாட் பவர் எஸ் ரேங்க் அவ்வளவுக்கு ஈக்குவலா இருக்கும். அதனாலதான் இவங்க கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறாங்க நம்ம ஹீரோயினி. நம்ம ஹீரோயினி கொஞ்சம் மூட் அவுட்டாவே இருக்காங்க. அதை பார்த்துட்டு அந்த சீ இவ்வளோ, ஏமா இப்படி இருக்கிற, நீ கொஞ்ச நாளாவே உன் ட்ரைனிங்லயே கவனம் இல்ல, நீ ரொம்ப இது கவலையாவே இருக்கிற, புரியுது, நான் மாட்டிக்கிட்டு அந்த டஞ்சன் இதுல இருந்து நீ தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம், அந்த அதிர்ச்சி உனக்கு இன்னும் இருக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு போன் வருது. அது வரைக்கும் மூட் அவுட்ல இருந்து நம்ம ஹீரோயினியோட முகம் டக்குன்னு பளபளன்னு குழந்தை மாதிரி ஆயிரும். அவன் போன்ல பேசிட்டு மாஸ்டர் அப்படி கத்துவா பாருங்க, செமையா இருக்கும். யாருக்கெல்லாம் சாகவே ரொம்ப பிடிக்குமோ கமெண்ட்ல ரெட் கார்டினை கமெண்ட் பண்ணுங்க. இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. அடுத்து நம்ம சாகையோ, நான் இங்க இருந்து போகணும் மாஸ்டர் அப்படின்னு சொல்ல, அவரோ சரி புரிஞ்சுக்குவாரு, சரி எனக்கு புரியுது நீங்க போங்க போங்கன்ட்டு அனுப்பி வச்சிருவாரு. அடுத்த சீன்ல ஒருத்தன், அது ஹண்டர் சஞ்சுனு தானே அப்படின்னு சொல்ல, இன்னொருத்தன் டே எங்கடான்னு கேட்பான் பாருங்க. டே அங்க இருக்காரு பாருங்கடா, கூட யாரா ஒரு பொண்ணு அவரோட லவரா, டே அது ஹண்டர் சாகே தானடா அப்படி பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவோ, இங்க என்ன இவ்வளவு பேர் இருக்காங்க, இங்க இவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு நினைச்சு கூட பாக்கலையே அப்படின்னு சொல்லிட்டே இருப்பானா. நம்ம ஹீரோயினியோ, உங்களுக்கு இந்த மாதிரி இடம்லாம் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவோ, இல்ல அந்த அளவுக்கு இல்ல, கடைசியா ஒரே ஒரு தடவை வரணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினியோ, ஏன் உங்களுக்கு கடைசியா வரணும்னு தோன்ற இடத்துக்கு என்ன கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவோ, நீங்க தானே எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு சாகே அப்படின்னு சொல்ல, தானதோம் 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 பேக்ரவுண்ட்ல லவ் சாங் ஓட நம்ம ஹீரோயினியும் அப்படி கேட்பாங்களா. நம்ம ஹீரோ, நீங்க தான் சொன்னீங்களே அந்த ஆர்கிடெக்ட் ஸ்டாச்சு முன்னாடி நீங்க என் ஃப்ரெண்டு எனக்காக வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்களே அப்படி சொல்ல, நம்ம ஹீரோயினிய உங்களுக்கு கேட்டுருச்சா அப்படிமாங்க பாருங்க. ஆமா அது கேட்டுருச்சு எனக்கு அப்படி சொல்லிட்டு இருப்பா பாருங்க. அடுத்து சாயவோ, அது என்னங்க டபுள் டென்ஷன், அது ரொம்ப வித்தியாசமா இருந்தது, அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, நம்ம ஹீரோவோ, எனக்கே அதை பத்தி அவ்வளவு ஒண்ணும் தெரியாது, அதை பத்தி தெரிஞ்சா நான் உங்கள்கிட்ட அப்புறம் சொல்றேன் அப்படிமா. அடுத்து ரெண்டு பேரும் நடந்து போயிட்டே இருக்கும்போது அவங்களோட ஃபேன்ஸ்ல வருவாங்களா. நம்ம ஹீரோ சேட சொல்லிச்சு வச்சு அவங்கள தடுத்து நிப்பாட்டி இருப்பான். நம்ம ஹீரோயினிய மனசுல யோசிச்சுட்டே போவாங்க, அவர்கிட்ட ஒரு நல்ல மனம் வீசுது, இந்த மாதிரி ஃபீலிங் எனக்கு வந்ததே இல்ல, அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மனசுல யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோவோ, நம்ம இந்த ரைடுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்டுவாரா. போலாம் அப்படின்னு பாப்பாங்க. என்னன்னு பார்த்தா ரோலர் கோஸ்டரு. நம்ம ஹீரோ, இந்த ரைடு போலாம் இந்த ரைடு போலாம், உங்களுக்கு எல்லா ரைடுமே போய் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்க, கண்டிப்பா போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயினி ரொம்ப குஷியாயிருவாங்க.
அடுத்து அவங்க 2 பேரும் ரோலர் கோஸ்டர்ல போவாங்க. அது செம ஸ்பீடா போகும். இவங்க 2 பேரும் மூஞ்சில ரியாக்ஷனே இருக்காது, சாதாரணமா உட்காந்துட்டு இருப்பாங்க. அடுத்து அந்த மேல போயிட்டு கீழே வருமா வேகமா அந்த ராட்டனம், அது என்ன ராட்டனம் தெரியல, அதுலயும் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுலயும் ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது. அடுத்து கோஸ்ட் ஹவுஸ்ல போலான்னு போவாங்க. அது ஏதோ சாதாரணமா பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு வருவாங்க. அடுத்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோவோ என்ன உங்களுக்கு ஃபன்னா இல்லையா அப்படின்னு கேட்பா பாருங்க. சாகவோ இல்ல எனக்கு ஜாலியா தான் இருந்தது, அப்பயே நீங்க எதுலயுமே பயந்து கத்தல அப்படின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோவே பதில் சொல்லுவான். ஆமா நம்ம எல்லாம் எஸ்ராங் ஹண்டர், நம்மளுக்கு எல்லாம் இதெல்லாம் ரொம்ப ஸ்லோவா தானே இருக்கும், நான் உங்களுக்கு உண்மையாவே ஃபன்னான ஒரு விஷயத்த காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு வானத்துல கைசல்ல 2 பேர் செம்மையா பறந்து போவாங்க பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். நம்ம ஹீரோயினியும் அப்படி பிரம்மாண்டமா பாப்பாங்க. இது ரொம்ப ஸ்பீடாவும் இருக்கு, ரொம்ப அழகாவும் இருக்கு பாக்குறதுக்கு அப்படி சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்பாங்க, அப்புறம் ஜின்பு நீங்க இவ்வளவு பெரிய அழகான டிராகன் வச்சுட்டு எதுக்காக அம்யூஸ்மெண்ட் பார்க்கு வந்தீங்க அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவோ இல்ல அங்கதான் எங்க அப்பா கடைசியா காணாம போனாரு, அதனாலதான் அங்க கடைசியா ஒரு தடவை வந்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனியும் ரொம்ப தேங்க்ஸ் ஜின்பு, நீங்க கடைசியா போகணும்னு நினைச்ச இடத்துக்கு என்ன கூட்டு போனீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோ இல்ல நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நான் உங்களுக்கு எதுவுமே பண்ணதில்லை, இருந்தாலும் நீங்க என் மேல ரொம்ப பாசமா இருந்தீங்க, நான் உங்களுக்கு குட் பை சொல்லிட்டு போலான்னு வந்தேன், நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்த காட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள கூட்டு போவான் பாருங்க. கூட்டு போயிட்டு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல, 2 பேர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. வானத்தை பாத்துட்டு இருக்க அங்க ஒரு வால் நட்சத்திரம் போகும். நம்ம ஹீரோயினி சாகவோ நம்ம ஹீரோ தோள்பட்டையில சாஞ்சிட்டு அந்த வால் நட்சத்திரம் பார்த்து ரசிச்சிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரோட ரொமான்ஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி. அடுத்து கொரியால கட்டுறாங்க. அங்க அவ்வளவு பெரிய கேட் அப்படியே இருக்குது. அந்த கில்டு பில்டிங் கீழே அந்த ஹண்டர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்காங்க. அங்க ஒரு பீராங்கண்டர், ஏய் நான் பீராங்கண்டர்ரா, நான் எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா, என் ஆட்களை நான் தோக்க விட மாட்டேன்டா, நான் யாருன்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. குறுக்க கௌசிக்கு வந்தான்ற மாதிரி ஒருத்தன் நடந்து வந்துட்டு இருப்பான். அவனும் ஏய் நீ யாருடா, நீ பாட்டு கூட்டத்தை பொழந்துட்டு இடிச்சிட்டு வர அப்படின்னு பார்த்தா அங்க வர்றது பீஸ்ட் மோனார்க்குங்க. பீஸ்ட் மோனார்க்கு தெரியாம இவன் பாட்டுக்கு வம்பிழுத்துட்டு இருப்பான். ஏய் நான் யாருன்னு தெரியுமாடா, நான் ஒரு ஹைராங் ஹண்டர், நீ பாட்டுக்கு மதிக்காம கூட்டத்தை பொழந்துட்டு உள்ள வர தடிமாட்டு பயல, பிக்ஷோக்கு அண்ணன் மாதிரி இருக்கான் பாரு, என்னத்தரா தின்னு வளர்ந்த, ஒழுங்கா மன்னிப்பு கேள்றா, மன்னிப்பு கேக்குறியா இல்ல திரு முடிச்சிட்டு அப்படியே நின்னுட்டே இருக்க போறியாடா பைத்தியக்கார பயல அப்படின்னு சொன்னா பீஸ்ட் மோனார்க்கு அப்படியே வாய பொழந்து அப்படி கடிச்சு தின்றுவான். அங்குள்ள 2 பேரும் யாரா அவன் மனுஷனை தின்ட்டானா, இவன் அவனை தின்னானா அப்படி சாக்குல பாக்க இவன் பீஸ்ட் மோனார்க்கோ சூடு ஓகே சுகர் கம்மி அந்த மாதிரி நின்னுட்டு அப்படின்ட்டு கோவப்பட்டு ஓங்கி ஒரு அடிப்பான் பாருங்க. தரையில எல்லாருமே பறந்து போய் செவுத்துல அடிப்பாங்க. கார் எல்லாம் பில்டிங்ல போய் சொருவிட்டு நிக்கும். அவன் சொல்லுவான் பாருங்க, நல்லா கவனமா கேளுங்கடா பலவீனமான மனுஷங்களா, நான் தான் கிங் ஆஃப் பீஸ்ட் மோனார்க், உங்களோட சதையும் தோலையும் என்னோட சார்பான பல்லால கடிச்சு திங்க போறேன்டா, நான் தான் உங்களுக்கு எல்லாம் யமன்டா, என்ன தடுக்க யமன்டா, என் வேட்டைய நான் ஆரம்பிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கும். அவன் அடுத்தடுத்து என்ன பண்ண போறானோ. அப்படியே இந்த பக்கம் காட்டுக்குள்ள விடிஞ்சிருச்சு. நம்ம சாகேவோ தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு வந்துட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹோட்டலுக்கு போலாமா அப்படின்னு கேட்க, இங்க எதுக்கு பக்கத்துல ஹோட்டல் இருக்கா அப்படின்னு நம்ம சாகையை கேட்பாங்க. இல்ல அது ரொம்ப தூரம் தான், நம்ம கைசல்ல போனா ஒரு 5 நிமிஷத்துல போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவானா. சாகே மிரண்டு போய் பாப்பாங்க, அவ்வளவு தூரத்தை 5 நிமிஷத்துல போயிடலாம் சொல்றாரு அப்படின்னு பாத்துட்டு இருக்க. இங்க சேர்மன் சவுலோ செம்ம டென்ஷன் ஆயிருவாரு. யாரா அவன் எவனை வந்து நம்ம ஆட்களை கொண்டுட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஆட்களுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்பாரு. அவன் அசிஸ்டன்டோ, சார் நம்ம ஆட்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல சார், இன்னும் டீட்டெயில் கிடைக்கல சார், சே இந்த டஞ்சன் பிரேக் வர எப்ப நடக்கும் தெரியல, அதுக்கடையில எவனோ ஒருத்தவரை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், நான் இப்ப என்ன பண்றது, இந்த ஹண்டர் சங் எங்கடா போனாரு அப்படின்னு கேட்க, சார் அவர் எங்க போனாரு என்னன்னு தெரியல சார் அப்படி சொல்லிட்டு இருப்பானா. சரி நான் அதுக்குள்ள ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. திடீர்னு ஒருத்த வந்து, சார் அந்த மாசம் கூட ஒருத்தங்க சண்டை போட போறாங்க சார் அப்படின்னு சொல்ல. சேர்மன் சவுலோ, யாரு ஜின்மு வந்துட்டாரா அப்படின்னு கேட்பாரா. அந்த அசிஸ்டன்டோ, சார் இல்ல சார் அது அந்த நேஷனல் ஹண்டர் யாரோ ஒருத்தரா அங்கதான் இருக்காரு, அவர் சண்டை போட போறாரா சார் அப்படின்னு சொல்ல. அங்க அந்த ஜெர்மனி ஹண்டர் நடந்து போயிட்டு இருப்பான். இவன் ரொம்ப பயங்கரமா இருக்கானே, இவன் கூட சண்டை போட்டா நான் இங்கே செத்துருவேனா, என்னோட தலையெழுத்து இங்கே முடிய போதா, என்ன ஆக போகுது, நான் டான் கேங் லீடர் அப்படின்னு மனசுல யோசிச்சுக்கிட்டே அப்படியே நின்னுகிட்டே இருப்பானா. அப்ப டக்குன்னு தாமஸ் ஆண்ட்ரே மாசா வருவான் பாருங்க. கண்ணா நீ அந்த பக்கம் ஓரமா போ, என் வழி தனி வழி, குறுக்கு வராத சீ விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாசா நடந்து போக பாருங்க. அவன் மூஞ்சில கை வச்சு பின்னாடி போ அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டுட்டு அப்பாட்டு வாசா நடந்து போயிட்டு இருப்பான். இங்க நம்ம ஹீரோவும் சாகேவும் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப சேர்மன் நம்ம ஜின்முக்கு போன் பண்ணி, ஜின்மு எங்க இருக்கீங்க, இங்க பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, மாஸ்டர்லாம் வந்து நம்ம ஹண்டரை கொண்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ, என்ன மாஸ்டர் வந்துருச்சா, எத்தனை மாஸ்டர் வந்துருச்சு அப்படின்னு கேட்க, எத்தனை மாஸ்டர் கேக்குறீங்க, எத்தனை கிடையாது, அது ஒன்னே ஒண்ணுதான், அது ஒண்ணு வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டு கொண்டுகிட்டு இருக்கு,
அது அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. நம்ம தாமஸ் ஆண்ட்ரே தான் போய் சண்டை போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ சாக்காயிருவான். என்ன சொல்றீங்க, நான் என்னோட ஷேடோ எல்லாத்தையும் அனுப்பி வச்சனே, தாமஸ் கிட்டே அனுப்பி வச்சேன், மத்த கண்டஸ் எல்லாத்தையும் அனுப்பி வச்சனே, எனக்கு ஏன் சிக்னல் வரல அப்படி நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருப்பான். சிக்னல் வராம ஒரு மாதிரி பிளாஷ் அடிச்ச மாதிரி இருக்கும். அப்பனா ஏதோ ஒரு மேஜிக் தான் இதை தடுக்குது அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படி போன்ல பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ சாகே கிட்ட அங்க கொரியால ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்ல, சாகேவோ என்னாச்சு டஞ்சன் பிரேக் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்பாளா. இல்ல அதை விட பெரிய பிரச்சனை, எவனோ ஒருத்த வந்து நம்ம பவர்ஃபுல்லான கண்டஸ்ட் எல்லாம் போட்டு அடிச்சுட்டு இருக்கானா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ சேர்மன் கேப்பா பாருங்க, சேர்மன் அவன் உடம்புக்கு கீழே சேடா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேப்பா பாருங்க. பீஸ்ட் மோனக்க காட்டுவாங்க, அவன் கால் அப்படி நடந்து வருவான், அவன் கீழே சேடாவே இருக்காது, பயங்கரமா நடந்து வருவான் பாருங்க. அவன் பின்னாடி பீஸ்ட் ஆறா பயங்கரமா இருக்கும், பாக்குறதுக்கே பங்கமா இருப்பான். அடுத்து இங்க ஜெர்மனி அன்றோ தாமஸே அப்படின்னு பாத்துட்டு இருக்க, அங்க இருக்க மத்த அன்றோ தலைவரே 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 அப்படிங்கறத நம்ம தாமஸோ எனக்கு கட்சி வேண்டாம் ஒரு கொடி வேண்டாம், பொத்திக்கிட்டு போய் எல்லா மக்களையும் காப்பாத்தி வெளியே கொண்டு போங்கடா, இங்க கத்திட்டு இருக்காதீங்க அப்படி நம்ம தாமஸ் ஆண்ட்ரே சொல்லுவான் பாருங்க. எல்லாரும் அங்க இருந்து போயிருவானுங்க. நம்ம தாமஸ் ஆண்ட்ரே அந்த பீஸ்ட் மோனார்க்க பாப்பான் பாருங்க, அத கண்ணாடியில காட்டுவாங்க. அப்ப தாமஸ் ஆண்ட்ரே சொல்லுவான் பாருங்க, இந்த பீஸ்ட் இதோட தகுதி தராத தெரியாம இங்க வந்து சண்டை போடுது அப்படி சொல்லும்போது அந்த பீஸ்ட் மோனார்க் பாப்பான் பாருங்க, அப்படி பாப்பான், பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கும். நம்ம தாமஸ் ஆண்ட்ரேயோ இந்த மாதிரி வெறி பிடிச்ச விலங்கு எல்லாத்தையும் கொல்ற தவிர வேற வழியே இல்ல அப்படி பாத்துட்டு பாருங்க. அடுத்து 2 பேரும் நேருக்கு நேரம் நிப்பாங்க பாருங்க, பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கும். நம்ம தாமஸ் ஆண்ட்ரே வெறித்தனமா பாப்பான், அந்த பீஸ்ட் மார்க்கு அப்படி சிரிச்சுட்டு டக்குன்னு அப்படி நகத்தை வச்சு நெஞ்சில குத்த போவான் பாருங்க. நெஞ்சில அப்படி உள்ள இறங்காது, ஏதோ சீல்டு மாதிரி அப்படி தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்கும். தாமஸ் ஆண்ட்ரேயோ அப்படி மூஞ்சில ஒரு குத்து குத்திடுவான், நங்குன்னு தவடாலாம் அப்படி போவான். அடுத்து குத்தலாம் போவான் பாருங்க, அப்படி பீஸ்ட் மோனார்க் விலகிடுவான். அப்படி விலகி நின்று இருக்க தாமஸ் ஆண்ட்ரேயோ அப்படி கழுத்து புடிச்சு தரையில போட்டு அமைக்கிடுவான். இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. நான் உங்களை நாளைக்கு அடுத்த எபிசோடோட வந்து பாக்குறேன். யாரெல்லாம் அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்றீங்களோ கமெண்ட்ல ஃபயர் எமோஜியை பறக்க விடுங்க.